அன்புள்ள சகோதரர்களே, யாரும் முதலாக ஒரு விஷயத்தை பழக வேண்டும். மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து உங்களை தீர்மானிக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களை எப்படி பார்க்கிறான் என்பதை வைத்து மட்டும் தீர்மானிக்க பழகுங்கள். இந்த இஹ்லாஸ் மட்டும் வந்தால் உங்கள் உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு பெரிய தைரியம் இருக்கும், மறுமை வாழ்க்கையிலும் இருக்கும். இவர் என்ன நினைப்பார், நமது பொருளாதார ஸ்டேட்டஸ் என்ன, இவரது வாகனங்களுக்கு முன்னால் எனது நிலை என்ன, இவரது பொருளாதாரத்துக்கு முன்னால் நமது நிலை, இதை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான தூதர் எப்படி ஏழையாக இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நீங்கள் கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கிறதே, அது இருக்கக்கூடாது. கேவலப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கும், எந்த பெரிய ஒரு வசதி படைத்தவருக்கு முன்னால் இருந்தாலும் உங்களோட மனசு அவரை நினச்சி பதறாது, பொறாமப்படாது, கஷ்டப்படாது. நிறைய பேர் அப்படி இல்லை, எனக்கு பணமெல்லாம் கணக்கு இல்லைன்னு மற்றவனை மட்டம் திட்டத்திலே என்ன செய்யறது, குறியாகிறது. பணக்காரனை பார்த்து இவன் எல்லாம் ஹராத்தில் உழைச்சதாண்டு அவனுக்கு ஒரு விமர்சனம். அவன் வண்டியில் இவர் ஏற்றிட்டு போகலன்னு வைங்களேன், இவன் இது இன்சூரன்ஸ் போட்டு எடுத்து விளங்கிட்டா அல்லது ஃபினான்ஸில் எடுத்து என்னத்தையாவது ஒன்றை சொல்லி